ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான பன்னீர் திராட்சையில் ஜூஸ் எப்படி போடலான்னு பார்த்துடலாம். திராட்சை ஜூஸ் தானே இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்க வேணாம். திராட்சையில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது. அது நிறைய பிரச்சனைகளை நமக்கு சரி பண்ணுது. வாங்க இப்போ திராட்சை ஜூஸ் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். நான் 1/2 கிலோ திராட்சை வாங்கி அதை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு ஐஸ் க்யூப் எடுத்துக்கலாம். 1/2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரைங்கிறது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம திராட்சையை நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம். அதை ஜூஸரில் சேர்த்துக்கலாம். திராட்சை பெரும்பாலும் பன்னீர் திராட்சையில் நீங்கள் ஜூஸ் போட்டால் தான் அதில் உள்ள பலனை அப்படியே எடுத்துக்க முடியும். மற்ற திராட்சை பழங்கள்லாம் விதை இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கலாம். ஆனால் பன்னீர் திராட்சையில் தான் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஒன்றுமே இல்லை, பிளெண்டரில் போட்டு இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் திராட்சையில் நிறையவே மருத்துவ குணம் இருக்குது. தினம் 1 டம்ளர் பன்னீர் திராட்சையில் நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கும் போது உடம்புல உள்ள பல பிரச்சனைகள் காணாமல் போயிடுது. இதில் உள்ள விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ளேவனாய்டுகள் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்குது. உடலில் உள்ள மெட்டபாலிசத்தை பல மடங்கு அதிகரிக்குது. சிவப்பு திராட்சை ஜூஸை உடற்பயிற்சிக்கு பிறகு தினமும் 1 டம்ளர் குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் எடை கணிசமாக குறையிறத பார்க்கலாம். இது கொழுப்புகளை கரைச்சி கலோரிகளை கட்டுப்படுத்துது. இது இரத்தத்தில் உள்ள டாக்ஸின்களை வெளியேற்றி இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் இதய அடைப்பு வராமல் நம்மளை பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் பன்னீர் திராட்சை ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பழமும் கிடையாது. அது எல்லாருமே வாங்கி சாப்பிடக்கூடியது தான். நாமும் தினமும் 1 டம்ளர் இந்த ஜூஸை குடித்து நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.